ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் 11ல் நியூவாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து ஜனவரி 30 இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் இந்த பாயிண்ட் சிஸ்டம்ன்றது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் 7/4 காம்பினேஷனில் டீம் மேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து 10:1 அப்படின்ற மாதிரி வந்து டீம் மேக் பண்ணுற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. சேம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் T20 ODI அண்டு T10 இந்த மேட்சஸில் வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டம்ன்றது ஓரளவுக்கு வந்து ஒரு 90%, அதே மாதிரி 10% வந்து டெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததே T10 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா T20 ODI இதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கில் எல்லாருமே வந்து இந்த ஒன் சைடு டீம் வந்து மேக் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த டீம் வந்து மேக் பண்ணுறதுல எந்த அளவுக்கு அவங்களால வந்து டஃப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சேஃப்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டீம் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ப்ளஸ் வந்து என்னென்னா கிரவுண்டோடைய ஸ்டேட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு கண்டிஷன் ப்ளஸ் வந்து பிளேயர் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக பிக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து ஓரளவுக்கு அது எவ்வளோவான பாயிண்ட்ஸ் வந்தாலும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரேண்டமாக பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து பவுலர்ஸ் ப்ளஸ் வந்து ஆல்ரவுண்டர் இவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் மேக் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா பேட்டிங் பிச்சாக இருந்தால் பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லாக வந்து ஃபேவராக வந்து டீம் மேக் பண்ணுறது, பவுலரில் வந்து 1 or 2 பிளேயரை மட்டும் பிக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இதுக்கு அப்புறமா வரக்கூடிய மேட்சஸில் வந்து கண்டிப்பாக வந்து டீம் மேக் பண்ணுறதுன்றது ரொம்பவே வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பவுலர்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர்ஸ் 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே அப்படி தானே இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது டாட் பால் போடும்போது பவுலர்ஸ்க்கு பாயிண்ட்டும், அந்த டாட் பால் இல்லாமல் ப்ளே பண்ணார்னா பேட்ஸ்மேனுக்கு பாயிண்ட் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் லாஸ்ட்டு அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடித்தா 1 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும், 6 அடித்தா 2 போனஸ் பாயிண்ட்ன்றது கிடைக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்கோர் வந்து நீங்கள் 4 ரன்ஸ் வந்து ஒரு 4 அடிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த 4 பாயிண்ட் ப்ளஸ் வந்து போனஸாக வந்து உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறாரு அப்படின்னும் போது 6க்கு 6 பாயிண்ட்டும் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து 4 and 6க்கு வந்து இருக்குது. அதே மாதிரி 30 ரன்னுக்கு மேலே அடித்தா போனஸாக வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடித்தாலே வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் வந்து தராங்க. அதே மாதிரி 50 ரன் அடித்தா வந்து போனஸ் பாயிண்ட் வந்து தராங்க. T10 ப்ளஸ் வந்து T20 இதில் எல்லாமே வராங்க. அதே போல் ஓடிஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கோர் அடித்தா அதாவது 25க்கு மேலே அடித்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர் 2 பேருமே கரெக்டாக ப்ளே பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் வந்து வின் பண்ணவே முடியும். சரிங்களா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு பேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து விக்கெட் கீப்பிங்கில் ஒரு விக்கெட் கீப்பர், ரிமைனிங் வந்து ஆல்ரவுண்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்மால் லீக்கில் வின் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்போனண்ட்டில் ப்ளே பண்ணுறவங்க ஃபுல்லாகவே வந்து தெரியாமல் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு பிச் வந்து பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுது ப்ளஸ் வந்து ஆல்ரவுண்டரும் ப்ளே பண்ணுறாங்க, பவுலர்ஸும் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்ற மைண்ட் செட்டில் பிக் பண்ணுவாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி லாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டீம் மேக் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் பவுலிங்க்கு ஃபேவராக வந்து டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த பவுலர்ஸ் 4 ஓவர்ஸ் வந்து போட்டிருந்தாலும் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாரு
ப்ளஸ் வந்து அது போல்டாக இருந்தாலும் அதாவது 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு, விக்கெட்ஸ்க்கு 25 பாயிண்ட்டும், அந்த போல்டு எடுக்கும்போது ஒரு 8 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. ப்ளஸ் வந்து ஒரு 10 பால்ஸ் வந்து 4 ஓவர்ஸில் வந்து டாட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 35, 43 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு விக்கெட்ஸ் எடுத்து 10 பால் டாட் பண்ணால். அதுவே வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ணுறாரு, ஒரு 6th டவுனாக வந்து ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னிங்ஸில் 6th டவுனாக ப்ளே பண்ணுறாரு, அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் தான் வந்து அடிக்கிறாரு. இந்த 20 ரன்ஸில் ஒரு 2 4 ஒரு 6 அப்படின்னு ப்ளே பண்ணிட்டாருனாலே அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் வந்து 6 14 34 பாயிண்ட்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதாரணமாக வந்து கிடைச்சிருது. அதாவது 20 ரன்ஸ் அடிக்கும்போது ப்ளஸ் கேட்ச் அந்த மாதிரி ஃபீல்டிங்கில் 1 ஆர் கேட்சில் ஸ்டம்பிங் ரன் அவுட் அந்த மாதிரி பண்ணும்போது அவரை எப்படி பார்த்தாலும் பாயிண்ட்ஸ் வந்து வந்துடுவார். அதுவே பவுலர் வந்து இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவர் அது இன்னிங்ஸில் 11th பிளேயராக ப்ளே பண்ணுவார், இல்லை 10th பிளேயராக தான் ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் அவர் வந்து ஒரு விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு அப்படின்னும்போது அவர் பேட்டிங்கில் ஒரு 10 to 15 ரன்ஸ் அடித்தாதான் அவர் வந்துட்டு ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தில் அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வர முடியும். பட் ஆனால் வந்து அவர் ஒரு விக்கெட்ஸோடு போகிறாரு, 10 to 15 டாட் பால்ஸ் வச்சுருக்காருன்னா அவர் ஒரு 50 ரன்ஸ் தான் வந்து, அதாவது 15 பாயிண்ட்ஸ் தான் வர முடியும். சரிங்களா. அதுவே 6th பேட்ஸ்மேனாக வர்றவர் ஒரு 25 ரன்ஸ் அடித்தாருன்னா இவருடைய பாயிண்ட்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதனால் வந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் திங்கிங் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேயர் வந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாரா, விக்கெட்ஸ் எடுப்பாரா, எத்தனை விக்கெட்ஸ் எடுப்பார், பிச்சு எந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி டீமை வந்து மேக் பண்ணணும். சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த ஸ்மால் லீக்கில் நம்ம வின் பண்ணுறதும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ரேண்டமாக டீம் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த எவ்ரி பால் கவுண்ட்ஸில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக வந்து ரேர் தான். ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம்ன்றது 14 வரைக்கும் இல்லை, இது அவ்வளோதான் வந்து 14க்கு அப்புறமாவும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து அவ்வளோதான் வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டீமை வந்து மேக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பவுலரை பேஸ் பண்ணி டீமை மேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை பேட்ஸ்மேனை பேஸ் பண்ணி டீமை மேக் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் பேட்ஸ்மேனில் அவர் ஸ்கோர் அடிப்பாரான்னு பார்க்கணும். அதே மாதிரி பவுலர் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரா, 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரா, ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தால் ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் சொல்லலாம். சரிங்களா. இன்கேஸ் வந்து அவர் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு, பட் ஆனால் வந்து அவருடைய பேட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th 11th பிளேயராக ப்ளே பண்ணுறாருன்னும்போது பேட்டிங் சான்ஸ் இருக்காது. இன்கேஸ் வந்து இவருடைய பிளேஸில் இவருடைய டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு சிங் 6th டவுனில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஓவர்ஸில் ஒரு 25லேருந்து ஒரு 30 ரன் அடித்தார்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்துடுவார். சரிங்களா. ஸோ அதனால் வந்து டீம் மேக் பண்ணுறது கொஞ்சம் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டீமை வந்து மேக் பண்ணுங்கள். சரிங்களா. ஓரளவுக்கு இது வந்து பேலன்ஸ்டான டீம் மேக்கிங் தான் சொல்லணும். ஏன்னா ஒன் சைடு டீமாக இல்லாமல் பேலன்ஸ்டு டீமாக இதுக்கு மேலே எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா. பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாயிண்ட் சிஸ்டம் சப்போர்ட் இருக்கோ அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும். சரிங்களா. நீங்கள் ரேண்டமாக ட்ரை பண்ணுறன்றது இதுக்கு மேலே வந்து ஃபேண்டசி ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் இருக்காது. நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு நல்ல டீம்ஸ் வந்து பெஸ்ட்டு டீம்ஸாக வந்து கொடுக்க வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேண்டசி ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில்
நல்ல டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதர் ஒர்க்கில் இருக்கிறதுனால ஸோ பெருசாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை. ஸோ அதனால் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி டீம்ஸும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தாராளமாக வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.